தண்ணீர் இல்லாமல் கருகி வரும் வாழை மற்றும் வெற்றிலை பயிர்களை காப்பாற்றிட தொட்டியம் வடகரை வாய்க்காலில் தண்ணீர் திறக்க வலியுறுத்தி முசிறி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் தொடருண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம், முசிறி, காட்டுப்புதூர் மற்றும் குளித்தலை பகுதிகளில் ஆண்டு பயிர்களான வாழை மற்றும் வெற்றிலை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் கருகுவதை பார்த்து வேதனையுற்ற நிலையில் பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர், தாசில்தார் ஆகியோரை சந்தித்து பலமுறை மனு அளித்தும் தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் வடகரை வாய்க்காலில் தண்ணீர் திறக்க கோரி கடந்த வாரம் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பேரணியாக சென்று மனு அளித்தும் அரசு செவிசாய்க்கவில்லை. இந்நிலையில் தொட்டியம் வடகரை வாய்க்காலில் தண்ணீர் திறக்காததால் விவசாயிகளுக்கு சுமார் 10 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகளை வஞ்சிக்கும் தமிழக வெற்றிக் கழக அரசை கண்டித்தும் இனியும் தாமதிக்காமல் வடகரை வாய்க்காலில் தண்ணீர் திறந்து விட வலியுறுத்தியும் முசிறி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தொட்டியம் வட்ட காவிரி நீர் பாசன வாழை மற்றும் வெற்றிலை உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பில் இன்று முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கியது. சங்கத்தின் தலைவர் மருதபிள்ளை தலைமையில் நடைபெறும் இந்த தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றிருந்தனர். உண்ணாவிரத போராட்டத்தின் போது வாழை மற்றும் வெற்றிலை பயிர்கள் வாடுவதால் மனம் நொந்த விவசாயி ஒருவர் உடலில் மண்ணெண்ணெயூற்றி தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டதுடன் உடனடியாக அங்குள்ள விவசாயிகள் தடுத்து நிறுத்தி தற்கொலைக்கு முயன்ற விவசாயியை காப்பாற்றினார்கள். கட்சியிலிருந்து ஆளுங்கட்சியில இருந்து வந்திருக்காங்க. அவங்க ஒரு முயற்சி செய்யறப்ப ஒரு முயற்சி எடுக்கிறீங்கனால கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுப்போம். என்ன செய்ய நடவடிக்கை எடுக்கலாம். நம்ம அதுக்கு உண்ணாவிரதத்தை யாரும் கிடைக்கல புரிஞ்சுக்க. ஹலோ திருச்சி மாவட்டம் தொட்டியம் கொடிக்கால் வாழை விவசாய சங்க தலைவர் மருதப்பிள்ளை பேசுகிறேன். இங்கே இந்த போராடக்கூடிய நிலைமையை உருவாயிருச்சு. தொட்டியத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொட்டியம் சார்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் இந்த பகுதியில் இதை நம்பி இந்த வாய்க்கால் தண்ணி வராமல் விவசாயம் பால்பட்டு போய் கிடக்கிறது. விவசாயம் செய்யாமலாம் வாய்க்காலில் தண்ணி வராமல் கிட்டத்தட்ட 60 நாட்களாக வாய்க்காலில் தண்ணி வரல. கொடிக்கா வாழையெல்லாம் வாட்டத்தில் இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு முறையும் அரசு அதிகாரிகள் சென்று பார்க்கும் பொழுது இன்று வரும் நாளை வரையும் அப்படி தொடர்ந்து அவங்க சொல்லி கொண்டு இருந்ததில் இன்று வரையும் தண்ணீர் கிடைக்காதனால ஏற்கனவே ஒரு பேரணி நடத்தினோம். அதுக்கும் அவங்களுக்கு சரியான பதில் 2 நாள் தண்ணி கொடுத்தார்கள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் நாங்கள் கேட்கும்போது 1 நாள் 2 நாள் வச்சாங்க. அது தொடர்ச்சியாக தண்ணி கிடைக்காத காரணத்தினால் தொட்டிய விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டம் செய்ய வேண்டிய கால சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு போகணும். போனாலும் இந்த இருகரையில் திருச்சிக்கு மேற்க உள்ள இருகரையில் உள்ள விவசாயிகளுடைய வாழ்வாதாரமான கொடிக்கால் வாழை விவசாயம் என்பது ஆண்டு பயிர். இந்த ஆண்டு பயிர் என்று பல லட்சம் பேர் திருச்சிக்கு மேற்கே 4 மாவட்டங்களில் அடர்த்தியாக கொடிக்கால் வாழை விவசாயம் செய்கிறாங்க. இவங்களுக்கு ஆண்டு முழுதும் கிட்டத்தட்ட 17 வாய்க்காலில் தொடர்ந்து குடிநீருக்கு வைக்கும் பொழுது அதோடு சேர்த்து ஒரு 1000-500 கண்ணாடி சேர்த்து வச்சு இன்னைக்கு 2000 வச்சிருக்காங்க. ஒரு 1000 சேர்த்து 3000 வச்சாவே போதும். இங்கே பொதுவாகவே ஒரு 1000 கண்ணாடி நீர் கூடுதலாக வச்சா இங்கே உள்ள விவசாயிகள் அத்தனை பேருக்கும் ஒரு பயனாக இருக்கும். இதோட 2 மாசமா 17 வாய்க்காலுமே பாதிக்கப்பட்டிருக்குது. 17 வாய்க்காலுக்கும் தண்ணி வைக்கல. இதனால எல்லா வாழை கொடிக்கா எல்லாம் வாட்டத்தில் இருக்கு. நாங்கள் ஒரு உண்ணாவிரதம் இருந்து மாண்புமிகு முதலமைச்சருக்கு இந்த தகவல் போய் சேருங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உண்ணாவிரதத்தை தொடங்கி வச்சிருக்கிறோம். இது தொடர் போராட்டமாக மாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பரவலாக இரு கரையில் உள்ள விவசாயிகள்லாம் ஒன்று திரட்டி இங்கே இருக்கக்கூடிய விவசாயம் வாழை கொடிக்கால் வருஷ பயிரை காப்பாற்றுவதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதனால மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதிலே கவனம் செலுத்த வேண்டும். இந்த நீர் மேலாண்மையை பொறுத்தவரை மேல் அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் நீர் ஆதாரங்களை எப்படி கொடுத்து இந்த விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு வல்லுநர்களை கொண்டு சிஇ எல்லாம் மிகப்பெரிய ஒரு அனுபவமுள்ள ஒரு அதிகாரிகளை நியமனம் பண்ண வேண்டும். அதுபோல அந்த உலக மக்களுக்கு நீரின்றி அமையா உலகு என்று சொல்வார்கள். அதுபோல ஒரு பொதுப்பணித்துறையிலே நீர் மேலாண்மையை கையாளக்கூடிய ஒரு அமைச்சர் என்பவர் மிகப்பெரிய திறமை வாய்ந்தவர்கள் இதில் நியமனம் செய்யப்பட்டால் மட்டும்தான் உண்மையான தண்ணீரை எப்படி மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை உணர்த்த முடியும்.
அது மாண்புமிகு முதல்வர்கள் மற்றதில் கவனம் செலுத்துவது போல விவசாயத்துறையிலே நீர் மேலாண்மையை அமைச்சர் எப்படி கையாளுகிறார் என்பதையும் கவனிக்க வேண்டும். கிட்டத்தட்ட 60 நாட்கள் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம், இக்கரையும் அக்கறையும் இருகரையும் சேர்த்து. இன்று வரை அமைச்சருக்கு இந்த செய்தி போகுமா போகாதா என்பதே தெரியவில்லை. அதனால அவர் கவனத்துக்கும் போக வேண்டும். இதெல்லாம் கவனத்தில் எடுக்காத ஒரு அமைச்சர் இருக்கிறார் சொன்னா அவர் எப்படி நீர் மேலாண்மை கையாளுகிறார் என்பது முதலமைச்சர் முதல்ல உணர வேண்டும். மாண்புமிகு முதல்வர்கள் பொறுப்பேற்று 4 மாதம் ஆகிறது. ஆனால் 2 மாதங்கள் 3 மாதங்கள் தண்ணீர் கொடுக்கவில்லை என்றால் அந்த உயிர் செடி ஒரு வீட்டிலே ஒரு பூங்கா ஆக்கலாம். அந்த பூங்காவுக்கு 60 நாள் தண்ணி கொடுக்கலனா அந்த செடி வளருமா என்பதை யோசனை பண்ண வேண்டும். இதை சார்ந்த மக்கள் எப்படி துன்பப்படுறார்கள், அவருடைய பொருளாதாரம் வாழ்வியல் எப்படி இருக்கும் என்பதை மாண்புமிகு முதல்வர்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அடையாள உண்ணாவிரதம். இதை தொடர் உண்ணாவிரதமாக இருந்து மக்கள் துன்பப்படுவதை அவர் உணர வேண்டும். எதனால் இந்த மாதிரி உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாச்சு என்பதை அவர் உணர வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு வாய்க்கால் அல்ல 17 வாய்க்கால் ஆண்டு பயிர்களான வாழை கொடிக்கால்களுக்கு வருஷம் முழுதும் குடிநீருக்கு கொடுக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு 1000 கூடுதலாக சேர்த்து வைத்து இந்த பிரச்சனை தொடராமல் அவர் கொண்டு செல்ல வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வரை கேட்டுக்கொண்டு அப்பொழுதுதான் அவர் மக்கள் முதல்வராக தேட முடியுமே ஒழிய மற்றபடி நாங்கள் எதிர்பார்க்கின்ற முதலமைச்சர் கிடைக்க நாங்கள் காத்து கொண்டிருக்கோம் என்று கூறி நீங்க முசிறி தொகுதி எம்எல்ஏ இது குறித்து அவரோட கவனத்துக்கு கொண்டு சொல்றோம். நடவடிக்கை என்னவா இல்ல அதாவது கடந்த காலங்கள்ல உங்களுக்கான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கா, அதற்கு தீர்வுகள் எப்படி காணப்பட்டது? இல்ல கடந்த காலங்கள்ல ஏற்பட்டதுன்னா கோடை காலங்கள்ல 2 மாதம் 1 மாதம் வறட்சி ஏற்படும். குரம்பு கட்டி கொடுக்கணும். அந்த குரம்பு மூலியமா தண்ணி வாங்கி தான் நாங்க பகுதியில பாசன வசி அடைஞ்சிருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அப்போதைக்கு இருந்த அமைச்சர் முதற்கொண்டு எம்எல்ஏ முதற்கொண்டு அன்றைக்கு இந்த பகுதியை சேர்ந்தவங்க அல்லது தாத்தகர்பேட்டை பகுதியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்க உடனுக்குடனே அதை செஞ்சு கொடுத்தாங்க. அப்பயும் 40 நாள் 30 நாள் பிரச்சனை. ஆனா இந்த மாசத்துல இந்த மாதிரி நீர் வரக்கூடிய காலங்கள்ல நீர்பிடிப்பு காலங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனை வந்ததில்லை. அது கவனத்துக்கு போச்சாங்கிறது தெரியல. கடந்த காலங்களோட ஒப்பிடும் போது இப்ப இருக்கிற எம்எல்ஏ ஒப்பிடும் பொழுது சிறு பையன் அனுபவம் குறைவாக கூட இருக்கலாம். அவர் இந்த பகுதியுடைய நீர் மேலாண்மையை பற்றி புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். நான் புரிந்து கொள்வார் என்று நினைக்கிறேன். இன்னும் 4.5 ஆண்டுகள் இருக்கின்றது. அவர் தொடர்ச்சியாக இந்த மக்களுடைய பிரச்சனையில் கவனம் செலுத்தி இங்கே இருக்கக்கூடிய நீர் எப்படி நம்ம கையாள வேண்டும், நீர் மேலாண்மை கையாள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வார் என்பதிலும் நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். இவரை நாங்கள் குறை சொல்லவில்லை. அதிகாரிகள் மட்டத்தில் சிஏஇ அவர்கள் பொறுப்பேற்று 4 மாதம் தான் ஆகிறது. அனுபவமற்ற அதிகாரிகளை அவர்களால் தான் இந்த பிரச்சனை உருவானது காரணம் என்று கூட என்னால் கூற முடியும். ஏன்னா தொடர்ச்சியா அவங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த பகுதி காய்ச்சல் வரக்கூடாதுங்க அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சியா 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்து அவங்ககிட்ட தொடர்பு இருக்கிறேன். அவங்க செவி சாய்க்கல. அதனால அதிகாரிங்க இதுல ஒரு நீர் மேலாண்மை மிக்க ஒரு அனுபவம் உள்ள அதிகாரிகள் வந்தால்தான் மேட்டூர் வரை பூம்புகார் வரை நீர் மேலாண்மையை கையாள முடியும். அதற்கு பொருத்தமான அனுபவமுள்ள அதிகாரிகள் தேவை என்பதுதான் என்னுடைய கருத்து.